வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. கோமதி, மீனா, மயிலு 3 பேரும் கிச்சன்ல நின்னு வேல பார்த்துட்டு இருக்காங்க. மீனா மெதுவா பூண்டுக்கு தடவி குடுத்துட்டு இருக்க, "ஏய், சீக்கிரமா தான் வேலைய பாரேன்டி" அப்படின்னு கோமதி சொல்றாங்க. "அத்த, பூண்டு வேற சின்னதா இருக்கு. கையில நெகம் வேற இல்ல. உரிக்க கஷ்டமா இருக்குல்லங்கிறாங்க மீனா. சரிதாண்டி, சூப்பரா வேல பார்க்குறாங்கிற மாரி தலையாட்டிக்கிறாங்க கோமதி. "நான் வேணா பூண்டு உரிக்கவா? நீங்க வெங்காயம் வெட்டுறீங்களா?" அப்படின்னு மயிலு கேட்க, "இல்லக்கா, நான் பாத்துக்கிறேங்கிறாங்க மீனா." "ஏன்த்த, எனக்கு ஒரு சந்தேகம்னு மீனா சொல்ல." "என்ன?" அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. "சிம்பிளா சாம்பாரு, காரக்குழம்பு, ரசம்னு வைக்கலாம்ல. பூண்டு குழம்பு அத எதுக்கு இப்ப வச்சுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு மீனா கேட்க, "ஏய், மாமா தாண்டி கேட்டாரு." அப்படின்னு கோமதி சொல்ல, "சரி, அப்ப அவருக்கு மட்டும் வைக்கலாம்ல. 1/2 கிலோ பூண்டு அத்த, இப்படி உரிச்சா நான் என்னைக்கு உரிச்சு முடிக்க?" அப்படின்னு மீனா புலம்ப, "ஏய், அழாம வேலைய பாரேன்டி." ஐயோ! அப்படின்னு சலிச்சுக்கிறாங்க கோமதி. "நீங்க குடுங்க, நான் பாத்துக்கிறேன்." அப்படின்னு வேலைக்கு தயங்காத மயிலு சொல்ல, "ஏய் ஏய் ஏய், நீ சும்மா இரு. இவளுக்கு குடுத்த வேலைய இவ தானே செய்யணும்." அப்படின்னு கோமதி சொல்ல, "வந்துட்டாங்க ஜட்ஜம்மா." அப்படிங்கிற மாரி மீனா தலையாட்டிட்டு இருக்க. ராஜு உள்ளார வராங்க. "வா ராஜு, டியூஷன் முடிஞ்சிருச்சா?" அப்படின்னு மயிலு கேட்க, ஆமான்ற மாரி தலையாட்டிட்டு இந்த பக்கம் திரும்புறாங்க ராஜி. "இப்பவாவது டியூஷன் எடுக்க போனியா? இல்ல ஓட போனியான்னு?" நக்கலா கேக்குறாங்க கோமதி. "அத்த" அப்படின்னு ராஜு சொல்ல, "ஐயோ, தெரியாம கேட்டுட்டேம்மா. அப்புறம் உன் புருஷன் எங்க இருந்தாச்சும் வருவான். 1½ மணத்துக்கு நிக்காம பேசிக்கிட்டே இருப்பான். என்னைய சுயநலவாதின்னு சொல்லுவான். வேணாமா? வேணாம்." நான் ஒண்ணும் கேட்கலன்ற மாரி கைய பட்டுன்னு அடிச்சு கும்பிட்டுட்டு மறுபடியும் அடுப்புல கிண்ட ஆரம்பிச்சர்றாங்க கோமதி. "அத்த, கோவமா இருக்கீங்களா என் மேலன்னு?" ராஜு கேக்குறாங்க. "எனக்கு யார் மேலயும் கோவம் இல்லம்மான்னு" கோமதி நீட்டி முழக்க. "சரி, அப்ப நான் ஏதாவது வேலை பண்ணட்டுமான்னு?" ராஜு கேக்குறாங்க. வேண்டான்னு கோமதி சொல்ல, "ஏன் அத்தன்னு?" ராஜு கேக்குறாங்க. "ஏன் என் பொண்டாட்டிய வேலை வாங்குனீங்களான்னு? உன் புருஷன் என்கிட்ட சண்டைக்கு வர்றதுக்கா? இதெல்லாம் எனக்கு தேவையாம்மா? ஒண்ணும் வேண்டாம்." அப்படின்னு கோமதி சொல்ல, ராஜியோட முகம் சுண்டி போயிடுது. "அத்த, ஓவரா பண்ணாதீங்க அத்த." அப்படின்னு மீனா சொல்ல, "ஏய், உனக்கு தெரியுமா அவ என்னென்னலாம் பேசினான்னு? இந்த அம்மா ஆசைப்படுறத அப்பாவுக்கு புரிய வைப்பானாம். அப்பாவுக்கு புரியலனாலும் பொண்டாட்டி ஆசைப்பட்டதை இவன் செய்வானாம். ரொம்ப ஓவரா பேசுறான்டி." அப்படின்னு கோமதி சொல்ல, மீனா மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறாங்க. ராஜி சிரிப்பு உதடு வரைக்கும் வந்தாச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த ஆம்பளைங்களே சரியில்லை. பேசுறது நம்ம பிள்ளைங்க தானாங்கிற அளவுக்கு புருஷனை எப்படி மாத்திடுறாளுங்க அப்படின்னு கோமதி சொல்லிட்டு கன்னத்துல கை வச்சு நிக்க, "அத்தை, இப்ப எதுக்கு இவ்ளோ டென்ஷன்? விடுங்க." அப்படின்னு மீனா சொல்லிட்டு பூண்ட முனையும் பிதையுமா திருப்பி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. "விட்டுட்டேனேடி, நான் தான் எல்லாத்தையும் விட்டுட்டேனே. இனிமே நான் யார் விஷயத்தையும் கருத்து சொல்ல மாட்டேன்ல. அவங்கவங்க விருப்பத்துக்கு எல்லாத்தையும் பண்ணுங்கடி." அப்படின்னு கோமதி சொல்ல அடிபட்ட பார்வை பாக்குறாங்க ராஜி. "இரு, நான் பேசுறேங்கிற மீனா." "அத்தை, நான் ஒரு விஷயம் தெரியாம கேக்குறேன்னு வச்சுக்கோங்கன்னு" மீனா ஆரம்பிக்க, "ஏன், தெரிஞ்சுதான் கேளுங்கிறாங்க கோமதி. "சரி, தெரிஞ்சே கேக்குறேன். நீங்க பெருசா ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு மாமா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைப்பீங்களா, மாட்டீங்களா?" அப்படின்னு மீனா கேட்க, மத்த 2 பேரும் கோமதியவே ஆர்வமா பாக்குறாங்க. யோசிக்கிற கோமதி, "சப்போர்ட் பண்ணணும்னு தான் நினைப்பேன். அதை விட அவங்களுக்கு வேற என்ன முக்கியமான வேலை? அது அவரோட கடமைடி." அப்படின்னு உளறி கொட்டிட, "ஆ, அதே மாதிரி தான் ராஜு ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கும்போது கதர் கூட நிக்கணும்னு நினைக்கிறா. அவனும் அவனோட கடமைய சரியா செய்யணும்னு நினைக்கிறான். இதுல என்னத்த தப்புன்னு?" மீனா கேக்குறாங்க. "இங்க பாரு, அது வேற ஏதாவது இருந்தா பரவாயில்ல. இவ போலீஸ் ஆகணும்னு நினைக்கிறாளே, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்ல?" அப்படின்னு கோமதி சொல்ல, "அத்தை, இப்ப இவ போலீஸ் ஆகுறது பிரச்சனையா? இல்ல உங்க பையன் இவ பக்கம் நிக்கிறது பிரச்சனையா?" அப்படின்னு மீனா கேட்க, நியாயமா யோசிக்கிற கோமதி, "2மே தான் பிரச்சனைங்கிறாங்க. ஆனா கதிரு இவளுக்காக பேசுறேன்னு அவங்க அப்பா கிட்ட ரொம்ப ஓவரா பேசிட்டான்டி." அப்படின்னு கோமதி சொல்ல, "நீங்க அப்படி நினைக்கிறீங்க. ஆனா எனக்கு வேற ஒண்ணு தோணுதேங்கிறாங்க மீனா." என்ன தோணுதுன்னு கோமதி கேட்க, தன் பொண்டாட்டிய கண் கலங்காம தான் சொந்த அப்பாவாவே இருந்தாலும் அவர் முன்னாடி விட்டு கொடுக்காம பாத்துக்கிறது ஒவ்வொரு புருஷனோட கடமை. அந்த கடமைய உங்க பையன் சிறப்பா நிறைவேத்தியிருக்காரு. அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? அப்படின்னு மீனா கேட்க, "யாரு?" அப்படின்னு கேக்குறாங்க கோமதி. "நீங்க தான் அத்த." அப்படின்னு மீனா சொல்ல, "என்னது, நானா?" அப்படிங்கிற மாரி ஆச்சரியப்பட்டு போய் பாக்குறாங்க கோமதி. "நானான்னு வாய் விட்டு கேட்டுட." "ஆமா, நீங்களே தான். எல்லாத்துக்கும் உங்க வளர்ப்பு தான் காரணம். ஆக்சுவலா இதுக்கெல்லாம் நீங்க வருத்தமே படக்கூடாது அத்த. உங்க பையன் எப்படி இருக்கான் அத நினைச்சு நீங்க பெருமைப்படணும்." அப்படின்னு மீனா சொல்ல, கோமதி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. "பிட்டு போதுமா?" அப்படின்னு மீனா ராஜு பக்கம் திரும்பி கேட்க, ராஜியும் மயிலும் பாக்க அடுத்து என்ன நடக்குதுங்கிற மாரி பார்வை பாக்குறாங்க. உடனே பூரிச்சு போற கோமதி, "அப்படியா சொல்றேன்னு?" கேட்க, "ஆமா அத்த. இப்ப உங்களுக்கு மாமனார் மாமியார் இல்லல்ல. ஒருவேளை இருந்திருந்தாங்கன்னா, நீங்க ஏதாவது கேட்கும்போது அவங்க கூட சண்டை போட்டு உங்களுக்காக சாதிச்சு குடுக்கிறவர் தான் நம்ம மாமா." அப்படின்னு மீனா சொல்ல, ஆமான்ற மாரி கோமதி தலையாட்டுறாங்க. "அவர மாதிரியே நீங்களும் உங்க பையன வளர்த்துருக்கீங்களே, அத நினைச்சு நீங்க பெருமைல்ல படணும்."
அப்படின்னு மீனா சொல்ல, பெருமையோட அப்படியே கைய கன்னத்துக்கடியில குடுத்துட்டு யோசிக்கிறாங்க கோமதி. ஒர்க் அவுட் ஆகுது போல இருக்கே! அப்படின்னு மீனா சொல்ல, ராஜியும் மயிலும் ஆச்சரியமா பாக்குறாங்க. ஏய்! பாருடி! நல்லா சொன்னடி! நீ தாண்டி நாலா பக்கமும் யோசிக்கிற. அப்படின்னு கோமதி மீனாவ பாராட்ட, மீனா வெட்கப்படுற மாரி நடிக்கிறாங்க. இத பாக்குற மயிலு உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிறாங்க. டிசைனா பெருமைப்பட்டு வெட்கப்படுற கோமதி, "மீனா, மீனா கரெக்ட்டா தாண்டி நீ சொன்ன. என் புள்ளைய ரொம்ப நல்லா நான் வளர்த்துருக்கேன்டி." அப்படின்னு கோமதி சொல்ல, மயிலோட ஸ்டூடண்ட்ஸுங்க மாரி கைய தட்டிக்கிறாங்க மீனா. "அத்தை, உங்க திறமை உங்களுக்கே தெரியல பாருங்களேன்." அப்படின்னு மீனா சொல்ல, "போடி எனக்கு வெட்கமா இருக்குடின்னு" வெட்கப்படுறாங்க கோமதி. "அத்தை, ரொம்ப தேங்க்ஸ் த. கதிர நல்லா வளர்த்துருக்கீங்க." அப்படின்னு ராஜி அவங்க பங்குக்கு ஒரு பிட்ட போட, "இருக்கட்டும், இருக்கட்டும்னு" ரொம்பவே பெருமைப்பட்டுக்கிறாங்க கோமதி. அந்த மாரி குடுப்பினைலாம் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது போல. மயிலு புலம்பிக்கிட்டே வேலைய பாக்க, "ஏய் ஏய் ஏய் மயிலு! நீ ஏதாவது என்ன பத்தி சொன்னியான்னு?" கேக்குறாங்க கோமதி. "இல்லையே! நான் எதுவும் சொல்லலையே!" அப்படின்னு மயிலு சொல்ல, "இல்லையே! ஏதோ சொன்ன மாரி இருந்துச்சேன்னு" தலைய சொறியிறாங்க கோமதி. "ம்ம். நான் எதுவும் சொல்லிட்டாலும், அது நடந்துட்டாலும்" அப்படின்னு நொடிச்சுக்கிட்டு மயிலு வேலைய பாக்க, "நீ எதுவும் சொல்லலைலன்னு" மறுபடியும் கேக்குறாங்க கோமதி. "ஆஹா! இல்லவே இல்லன்னு" மயிலு கன்ஃபஸ் பண்ண, சரி, சரி, சரி" அப்படிங்கிற கோமதி மறுபடியும் கரண்டிய புடிக்க, "அத்தை, இப்பவாச்சும் நான் ஏதாவது வேலை பார்க்கலாமா? என் மேல கோவம் போயிடுச்சா?" அப்படின்னு ராஜு கேட்க, "உன் மேல எனக்கு என்னடி கோவம்? போய் அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து வை." அப்படின்னு கோமதி சொல்ல, என் செல்ல அத்தனை அவங்க கன்னத்த புடிச்சு கொஞ்சிட்டு போறாங்க ராஜி. "ஆமா, நாளைக்கு உனக்கு லீவா இல்ல வேலை இருக்கான்னு?" மீனா கிட்ட கோமதி கேட்க, "நாளைக்கு என்னத்த லீவு? நாளைக்கு மறுநாள் தானே பொங்கல்." அப்படின்னு மீனா சொல்ல, "ஏண்டி போகிக்கெல்லாம் லீவ் விட மாட்டாங்களா?" அப்படின்னு கோமதி கேட்க, "ஆஹா இல்லத்த." அப்படின்னு ராஜு சொல்ல, சரி, சரி பரவால்ல. நாளைக்கு எல்லாரும் லீவ் போட்டுருங்க. வீடு சுத்தம் பண்றது அது இதுன்னு நெறைய வேலை இருக்கு. எல்லா வேலையும் நாளைக்கு முடிச்சிடலாம் சரியா?" அப்படிங்கிற கோமதி காரியமே கண்ணா இருக்க மயில கூப்பிட்டு ஏய்ங்கிறாங்க. "வெங்காயம் வெட்டுறத நிப்பாட்டுடி. நான் உனக்கு நாளைக்கும் உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன்." அப்படின்னு கோமதி சொல்ல, சரிங்க அத்த." அப்படின்னு அதே படபடப்போட சொல்றாங்க மயிலு. அப்படின்னு கோமதி திருப்தியா திரும்ப ஒரு மாரியா பார்த்துட்டு, "அத்த." அப்படின்னு மீனா கூப்பிட திரும்புற கோமதி கிட்ட, "எனக்கு இன்னொரு சந்தேகம்." அப்படின்னு மீனா கேக்குறாங்க. "ஏய் என்னடி?" அப்படின்னு கோமதி கேட்க, "இல்ல, நாளை முன்ன என் வீட்டுக்காரர் மாமா கிட்ட எனக்காக சண்டை போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவீங்கன்னு?" மீனா அட்வான்ஸா கேட்டுக்கிறாங்க. "ஆ உனக்காக இல்லனாலும் ஒரு தடவ சண்டை போட்டான்ல. இதோ பாரு, பொண்டாட்டிக்காக பேசட்டும், இல்ல தனக்காக பேசட்டும். பேசுறது நியாயமா இருக்கணும். பேசுறது தன்மையா இருக்கணும். அத விட்டுட்டு எல்லாரும் கெக்க கெக்கன்னு சண்டைக்கு வந்து நின்னா, அப்பப்பப்பா! அப்படியே அவங்க அப்பா மாதிரியே தான். இதோ பாரு, அப்பாவ எதிர்த்து பேசாத அமைதியான பையன் யார் தெரியுமா? என் சரவணன் மட்டும் தான்." "என்ன மயிலு?" அப்படின்னு கோமதி பெருமையா கேக்குறாங்க. "ஆ, ஆமா அத்த, ஆமா. அவரு மட்டும் தான் அமைதியானவரு. மாமாவ எதிர்த்து பேசணும்னு கூட அவரு எப்பவுமே நினைக்க மாட்டாரு. மாமா என்ன சொன்னாலும் சரின்னு மட்டும் தான் சொல்லுவாரு." அப்படின்னு மயிலு பயங்கர வருத்தத்தோட சொல்ல, கோமதி அத கவனிக்கலனாலும், மீனா அத கவனிச்சுட்டு இருக்காங்க. அரசி நகர்த்தி போட்ட சோஃபால உட்கார்ந்து படிக்கிறேன்னு பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மனிங்க 3 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. "டேய் மாப்ள, உன்னைய நம்பி தான் மேல ஏறியிருக்கேன். விட்றாதடா." அப்படின்னு ஒரு சின்ன ஏணி மேல நிக்கிற பழனி, கீழ நிக்கிற செந்தில் கிட்ட சொல்றாரு. "இப்படியே ஏதாவது ஓவரா பேசிட்டு இருந்தீங்க, புடிச்சு தள்ளி விட்டுருவேன் பாருங்க." அப்படின்னு செந்தில் மிரட்ட, ஃபேன தொடச்சிட்டு இருக்க பழனி உண்மையாவே பயப்படுறாரு. "டேய் மாப்ள, எங்க அண்ணனுங்க ஓவரா பேசினாலும் இந்த மாரி ஃபேன துடைக்கிற வேலையெல்லாம் குடுக்க மாட்டானுங்கடா. பேசாம நான் அந்த வீட்லயே இருந்திருக்கணுமோ?" அப்படின்னு பழனி சொல்ல, "இப்ப ஒண்ணும் கெட்டு போகல. இப்ப நெனச்சா கூட இதோ பக்கத்துல தான் இருக்கு, போலாம்." அப்படின்னு செந்தில் சொல்ல, போயிடவா?" அப்படின்னு பழனி கேட்க, போங்க." அப்படின்னு அசால்ட்டா சொல்றாரு செந்தில். "பேச்செல்லாம் நல்லா தான் பேசுவீங்க. ஆனா கிளம்பணும்னு சந்தர்ப்பம் வந்தா மட்டும் குடும்பமா உட்கார்ந்து மூக்க உறிஞ்சுவீங்க." அப்படின்னு மீனா செம்மையா வாரி விட, "ஏய், அதுதான் பாசங்கிறது. அது எங்க உனக்கு புரிய போகுது, இல்ல மாம்ச?" அப்படின்னு செந்தில் கேட்க, "ஆமா ஆமான்னு" தலைய ஆட்டிட்டு ஃபேன துடைக்கிறாரு பழனி. அப்போ சரவணனும் கதிரும் உள்ளர வர்றாங்க. "ஏன் அரிசி, வீட்ல ஏதாவது வேலை சொன்னா போதுமே, அப்படியே படிக்கிற மாரி நடிக்க வேண்டியது. கூட மாட அவங்களுக்கு நீயும் ஏதாவது உதவி பண்ணலாம்ல?" அப்படின்னு சரவணன் சொல்ல, "அண்ணே, படிக்கிறதுக்கு நேரங்காலம்லாம் பார்க்க கூடாதண்ணே. படிக்கணும், பெரிய ஆளாகணுங்கிற எண்ணம் மட்டும் இருந்தா எங்க வேணாலும் படிக்கலாம், எப்ப வேணாலும் படிக்கலாம்." அப்படின்னு அரசி தத்துவம் சொல்ல, "ஐயோ!" அப்படின்னு சலிச்சுக்கிறாரு கதிரு. "தத்துவத்த பாத்தியா? பேச்ச பாத்தியா?" அப்படின்னு சரவணன் கேட்க, "இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அப்பா வருவாரு. அவர்கிட்ட இப்படி பேசினா நம்புவாரு. எங்க கிட்டலாம் எதுக்கு இந்த நாடகம்னு?" கேக்குறாரு கதிரு. "படிப்போட அருமை தெரியாத உன்கிட்ட போய் பேசுறேன் பாரு. என்னைய சொல்லணும். சீ பே!" அப்படின்னு சொல்லிட்டு அரசி திரும்பிக்க, "பாத்தியா இவள? வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்கிறாரு சரவணன். "அரசி, நீ படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறதெல்லாம் சந்தோஷம் தான். ஆனா எல்லாரும் வேலை செய்யும்போது இங்க உட்கார்ந்து தான் அத செய்யணும்னு இல்ல. உள்ளர உட்கார்ந்து கூட படிச்சு பெரிய ஆள் ஆகலாங்கிறாங்க மயிலு." அரசி தெளிச்சு போய் பார்க்க, "பெரிய ஆள் தானே, ஆயிடுவா ஆயிடுவா." அப்படின்னு சரவணன் நக்கலா சொல்ல, கதிர் ஆமான்ற மாரி தலையாட்டு. "அண்ணி, நீங்களும் என்ன கலாய்க்கிறீங்கல்ல?"
அப்படின்னு அரசி மயில பார்த்து கேட்க, ஐயோ அரசி இல்ல இல்ல நிஜமா தான் சொல்றேன் அப்படின்னு பதற, அதெல்லாம் முடியாது. நான் இங்கே உட்கார்ந்து தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசி திரும்ப, இல்ல அரசி தூசி எல்லாம் தட்டினா உன் தலையில தூசி விழும் அதுக்கு தான் சொல்றேங்கிறாங்க மயிலு. அதெல்லாம் வேணும்னு நீங்க அப்புறம் வந்து தொடச்சுக்கோங்க. நான் இங்கே தான் படிப்பேன் அப்படின்னு அரசி சொல்லிட்டு புக்க பக்கம் திரும்பிக்க, அண்ணே இது சரிப்பட்டு வராது தூக்கிரலான்னு கதிர் சொல்ல, டேய் செந்திலன்னு கூப்பிட்டுட்டு சரவணனும் இன்னொரு பக்கம் வர்றாரு. தூக்கு அப்படின்னு செந்தில் சொல்ல 3 பேருமா சேர்ந்து அரசியோட சோஃபாவை தூக்குறாங்க. ஐயோ அண்ணா அண்ணா அண்ணே அண்ணே தயவு செய்து கீழே விட்டுருங்க விட்டுருங்கன்னு அரசி பதறாங்க. கேர்ள்ஸ் 3 பேரு என்னங்க ஏங்க என்ன பண்றீங்கன்னு பதறாங்க. அண்ணே அண்ணே கீழே விடுங்கண்ணே பயமா இருக்குன்னு அப்படின்னு அரசி சொல்ல, ஊஞ்சல் மாதிரி இப்படியும் அப்படியுமா ஆட்டிட்டு விளையாட்டு காட்டிட்டு இருக்காங்க பசங்க 3 பேரும். அண்ணே ப்ளீஸ்ண்ணே விடுங்கண்ணே விடுங்கண்ணேன்னு பதறிட்டு இருக்க அரசி கீழே விழ போற மாதிரி போறாங்க. அப்போ பாக்ஸோட வர்ற கோமதி பதறி போய் பாக்ஸ கீழே விட்டு, டே டேய் என்னடா பண்றீங்க கீழே விடுங்கடா அவள அடிபட்டுருச்சுன்னா அப்படின்னு கோமதி கேட்க, ரொம்ப ஓவரா பேசுறாமா அப்படின்னு சரவணன் சொல்ல, அடிபட்டா படட்டுங்கிறாரு கதிரு. இப்ப எதுக்குடா அவளை தூக்கி விளையாடிட்டு இருக்கீங்கன்னு கோமதி கேட்க, பின்ன என்னம்மா எல்லாரும் மாத்தி மாத்தி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, இவ படிச்சா கூட பரவாயில்ல படிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா பாரு அப்படின்னு சரவணன் சொல்ல, டேய் விடுடா இவ என்ன இன்னைக்கு நேத்தா இத பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கோமதி சொல்ல, நீதான் நல்லா செல்லம் கொடுமா அவளுக்குங்கிறாரு சரவணன். இருங்க இருங்க அப்பா வந்தது எல்லாரையும் சொல்றேங்கிறாங்க அரசி. உடனே பயந்து போற சரவணன், இதோ பாரு அரசி இதெல்லாம் நமக்குள்ளேயே வச்சுக்கலாம் அப்பா கிட்ட எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு பதற. செந்தில் சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு ஒரு பக்கமும் சரி பாத்துக்கலான்ற நினைப்போட நிக்க, அண்ணே சொன்னா சொல்லட்டும்னு பாத்துக்கலான்னு சொன்னா என்ன தலைய எடுத்துருவாரு அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க, டேய் நீ கொஞ்சம் சும்மாருடா சும்மாரு அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க, பட்டுன்னு ஒரு அடி அடிச்சிடுறாரு கதிரு. அம்மா அடிக்கிறாங்க பாருமா அப்படின்னு அரசி கோமதி கிட்ட சொல்ல, இதோ பாரு உங்க பிரச்சனை எல்லாம் என்னை சேர்க்காதீங்க ஆள விடுங்க அப்படிங்கிற கோமதி குனிஞ்சு பெட்டியே எடுக்க போக, அத்தா அத்தா இருங்க இந்த குப்பையெல்லாம் எடுத்து போய் வெளியே போட்டுடலாங்கிறாங்க மீனா. ஏய் வாய கழுவுடி இதெல்லாம் போன பொங்கல்ல இருந்து நான் சேர்த்து வைக்கிற பொக்கிஷம் டி, இது மட்டும் இல்ல உள்ளர வேற இருக்கு அப்படிங்கிற கோமதி, டேய் எடுங்கடான்னு சொல்ல, இந்த அட்டைப்பட்டி எல்லாம் பொக்கிஷமா அப்படின்னு ராஜு கேக்குறாங்க. ஆமா அப்படின்னு கோமதி சொல்ல, அத்தை இத வச்சு என்ன செய்வீங்க அப்படின்னு மயிலு கேட்க, ஆ எதுக்காச்சும் எனக்கு தேவைப்படும் அப்படின்னு கோமதி சொல்ல, அப்படியா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க மயிலு. அம்மா விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், இதை எதுக்குமே நீ யூஸ் பண்ணதே இல்லம்மா அப்படின்னு செந்தில் சொல்ல, உங்க எல்லாரையும் விட இது ரொம்பவே உபயோகப்படும் அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாதுன்னு குனிஞ்சி பெட்டி எடுக்கிறாங்க கோமதி. என்னமோ போமான்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க, பழனி அக்காவுக்கு ஹெல்ப் பண்றாரு. டேய் பாத்து பத்திரமா மேல வையே இன்னும் கொஞ்சம் இருக்கு அதையும் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கோமதி சொல்ல, பத்திரமா வச்சிடறேன் பொக்கிஷத்துன்னு தலைவரிலும் பெட்டி தூக்கிட்டு நடக்கிறாரு பழனி. பாத்துடா பொக்கிஷமா சேர்த்துக்கிட்டு இருக்கேன்னு கோமதி சொல்ல, சரிக்கான்ட்டு போறாரு பழனி. இரு இன்னும் கொஞ்சம் இருக்கு எடுத்துட்டு வரேன்னு கோமதி மறுபடியும் உள்ள போக, இங்க பாரு அப்பா கிட்ட எல்லாம் சொல்லக்கூடாது சரியா அப்படின்னு அரசி கிட்ட டீல் பேசிட்டு இருக்காரு சரவணன். அரசி பதிலுக்கு ஒரு அடி அடிக்கிறாங்க சரவணன். அப்பா பழனி டேய் பழனி அப்படின்னு கோமதி கூப்பிட பழனி வந்து நிக்கிறாரு. டேய் கலர் கோலமாவை வாங்க சொன்னேனே வாங்கிட்டியான்னு கேட்க, வாங்கியாச்சுங்கிறாரு பழனி. அப்புறம் நான் கரும்பும் மஞ்சள்னு கோமதி ஆரம்பிக்க பாண்டியன் கரெக்டா உள்ளர வந்துடுறாரு. அதான் மச்சானே வந்துட்டாரு, மச்சானே எல்லாத்தையும் பாத்துக்கிடுறேன்னு சொல்லிட்டாரு. இல்ல மச்சான் அப்படின்னு பழனி கேட்க, இந்த பக்கமா அந்த பக்கமுமா பாத்துட்டு, ஏங்க கரும்பு வாங்கிட்டு வரலையா அப்படின்னு கோமதி கேட்க, கரும்பு மஞ்சள்லாம் சாயந்தரமா வாங்கிக்கிடலாங்கிறாரு பாண்டியன். வீட்டுல இருக்க மத்தவங்களும் வந்து சுத்தி நின்னுக்கிறாங்க. மஞ்சள்லாம் வேண்டாம் வீட்டுல இருக்கு கரும்பு மட்டும் போதும், அப்புறம் குழலிக்கு சீர் கொடுத்து விடணுங்க அப்படின்னு கோமதி சொல்ல, பண்டிகை வந்தா போதும் அப்படியே பதற ஆரம்பிச்சிடுவியே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் விடு அப்படிங்கிற பாண்டியன். ஏன்பா மயிலுன்னு கூப்பிட, சொல்லுங்க மாமா அப்படின்னு பதறாங்க மயிலு. உங்க அப்பா போன் பண்ணாருமா தலைப்பொங்கலுக்கு சீர்வரிசையெல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாரும் வீட்டுக்கு வர்றாங்களாம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஓ அப்படின்னு லைட்டா சந்தோஷப்படுறாங்க மயிலு. மீனா ஒரு மாதிரி ஏக்கமா பாத்துட்டு இருக்காங்க செந்தில. நானும் வேணான்னு தான் சொல்லி பார்த்தேன்ப்பா, எங்க உங்க அப்பா கேக்குறாரு குடுத்தே தீருவேங்கிறாருன்னு பாண்டியன் சொல்ல, அது அவங்க கடமை தானே மாமா அப்படின்னு மயிலு சொல்றாங்க. ஏன்பா நம்ம குடும்பத்துலதான் அந்த பழக்க வழக்கம்லாம் இல்லையேப்பா, நம்ம தான் எதையும் எதிர்பார்க்க மாட்டோமேங்கிறாரு பாண்டியன். ஏன் கோமதி வேலையெல்லாம் முடிஞ்சிச்சான்னு பாண்டியன் கேட்க, எங்கங்க ஒன்ன தொட்டா இன்னொன்னு அதை தொட்டா இன்னொன்னு போய்கிட்டே இருக்குங்க அப்படின்னு கோமதி சொல்ல, இந்த லட்சணத்துல வீட்டுக்கு பெயிண்ட் வேற அடிக்கணும்னு சொல்ற அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. இல்ல அதுவும் செஞ்சிருக்கணும் அப்படின்னு கோமதி சொல்ல, இவ ஒருத்தி பெயிண்ட் அடிக்கிறதுனா என்ன சும்மா நினைச்சிட்டு இருக்கியா, இப்பெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எம்புட்டு காசு செலவழியும்னு தெரியுமா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்படியா எம்புட்டு ஆகுன்ற மாதிரி அப்பாவியா பாக்குறாங்க கோமதி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே பெயிண்ட் அடிச்சோம், கொஞ்சம் வருஷம் போகட்டும் நல்லா தானே இருக்கு பாத்துக்கலான்னு பாண்டியன் சொல்ல, மறுபடியும் 4-5 வருஷமான ஒரு ஆச்சரிய கேள்வி கேக்குறாங்க கோமதி. ஆமா
அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கொல்ல பக்கத்துல கொஞ்சம் கடை சாமான்லாம் இருக்கு. அதெல்லாம் பழைய சாமான் தான். இருக்கட்டுமா? இல்ல எடைக்கு போட்டுறலாமா? அப்படின்னு கதிர் கேட்க, என்னடா அதிசயமா இருக்கு? ஏண்டி, துரை எல்லாத்தையும் அவர் இஷ்டத்துக்கு தானே பண்ணுவாரு. இன்னைக்கு என்னமோ புதுசா என்கிட்ட கேக்குறாரு? அப்படின்னு கதிர பார்த்து நக்கலா சொல்றாரு பாண்டியன். ஏங்க கேக்குறான்ல, பதில சொல்லுங்க அப்படின்னு கோமதி சொல்ல, இலை சரவணா அப்படின்னு பாண்டியன் கூப்பிடுறாரு. அப்பா அப்படின்னு பவ்யமா சரவணன் கேட்க, ஆள வர சொல்றேன், அந்த ஜாமான் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருங்கிறாரு பாண்டியன். ஏன்பா ராஜி, இன்னைக்கு என்ன ஓட போகலையா அப்படின்னு கேக்குற பாண்டியன் கதிர பாக்குறாரு. ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கப்பா. இவனை நம்பி எல்லாம் எந்த விஷயத்திலயும் இறங்கிடாத. அவனுக்கு அவனையே பாத்துக்க தெரியாது. இந்த லட்சணத்துல உன்னை எங்க பாத்துக்க போறான்? நல்லா படிச்சோமா, நம்ம மீனா மயிலு மாதிரி நல்ல வேலைக்கு போனோமான்னு இருப்பா. புரியுதா? இப்ப மாமா எதுக்கு சொல்றேன்னா அப்படின்னு பாண்டியன் ஆரம்பிக்க, ஏங்க நீங்க எதுவும் சொல்ல வேணாங்க. பாருங்க, ராஜியும் கதிரும் ஒண்ணும் சின்ன பிள்ளைங்க இல்ல. அவங்க சுயமா முடிவெடுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. அவங்க விஷயத்த அவங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு கோமதி சொல்றாங்க. பரவாயில்ல, மீனாவோட பிட்டு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுதாட்டிருக்கு. என்னடி திடீர்னு கட்சி மாறிட்ட அப்படின்னு பாண்டியன் கேட்க, இதோ பாருங்க, கட்சியும் மாறல, ஒண்ணும் மாறல. நம்ம கிட்ட வந்து அறிவுரை கேட்கிற வரைக்கும் நாம அமைதியா இருக்கணும். அவங்க போக்குல விட்டுறணுங்க. இதோ பாருங்க, ஏதாச்சும் வந்து கேட்டா அப்ப என்னன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு கோமதி சொல்ல, ஏய் நான் அதுக்கு சொல்ல வரல அப்படின்னு பாண்டியன் மறுபடியும் ஆரம்பிக்க, அடடடடா, நல்ல நாள் எதுவும் சண்டை எதுவும் வேண்டாம், சும்மா அமைதியா இருங்க, போங்க போய் ரெடி ஆகுங்க அப்படின்னு கோமதி கொஞ்சம் ஒரு குரலை உயர்த்தி சொல்ல, என்னதான் சொன்னாலும் நம்ம வீட்ல இருக்கவங்க நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே தான் இருக்காங்கன்னு புலம்புறாரு பாண்டியன். என்ன சொன்னீங்கன்னு கோமதி மிரட்ட, அது ஒண்ணும் இல்ல, நான் கிளம்புறேன் அப்படின்னு எழுந்திருக்கிற பாண்டியன் வழக்கம் போல சட்டை இழுத்து விட்டுட்டு போயிட்டு இருக்காரு. அவரு போனது, ஏய் என்ன எல்லாரும் ஆன்னு வாயை பொளந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க, போங்க போய் வேலையை பாருங்க, போய் சட்டை போட்டுன்னு வேலையை முடிங்கன்னு சொல்றவங்க, ஏய் வம்பு வழுக்காம ஒழுங்கா இருடின்னு அரசியை ஒரு தள்ளு தள்ளிட்டு கோமதி திரும்பிக்க, மீனா ஒரு மாதிரி சங்கடமா செந்தில பாத்துட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்காங்க. ரூம்குள்ள வந்து அமைதியா உட்கார்ந்து இருக்க மீனா கிட்ட, மீனா என்னாச்சுன்னு கேக்குறாரு செந்தில். ஒண்ணும் இல்லன்னு மீனா சொல்ல, இல்ல ஏன் திடீர்னு ரூமுக்குள்ள வந்துட்ட அப்படின்னு செந்தில் கேக்குறாரு. இல்ல, அது வந்து துணி துவைக்க வேண்டி இருந்துச்சு, அதான் கொஞ்சம் எடுத்துட்டு போய் ஊற வைக்கலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு மீனா எழுந்திருக்க, ஏய் இரு உட்காரு அப்படின்னு மீனா உட்கார வச்சுட்டு அங்க இருக்க சேரை இழுத்து போட்டு உட்கார்றாரு செந்தில். என்னாச்சு உனக்குன்னு அவர் கேட்க, எனக்கு என்னாச்சு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு கொஞ்சம் சலிப்பா மீனா சொல்றாங்க. நெசுமாலுமே இதுக்குதான் நீ வந்தியா அப்படின்னு செந்தில் கேட்க, ஆமா அப்படிங்கிறாங்க மீனா. பொய் சொல்லாத மீனா அப்படின்னு செந்தில் சொல்ல, நான் ஏன் பொய் சொல்ல போறேன், நான் நெசமா தான் சொன்னேங்கிறாங்க மீனா. அண்ணியோட அப்பாவும் அம்மாவும் பொங்கல் சீர் கொண்டு வராங்கன்னு அப்பா சொன்ன உடனேயே உன் முகமே மாறிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பார்க்க, கவனிச்சீங்களான்னு கேக்குறாங்க மீனா. உன்னை கவனிக்கிறத விட வேற என்ன வேலை இருக்கு எனக்கு, நமக்கும் தலை பொங்கல், சீர் எதுவும் வரலன்னு வருத்தமா இருக்கா உனக்கு அப்படின்னு செந்தில் கேட்க, இருக்காதா பின்ன, தீபாவளிக்கே கோவம் குறைஞ்சு வருவாங்கன்னு நினைச்சேன், வரல, பொங்கலுக்காவது வருவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனா அம்மா மட்டும் நேத்து ஆபீஸ்க்கு வந்து ட்ரெஸ் எடுத்துக்கோங்கன்னு பணத்தை கொடுத்தாங்க, நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல, ஏன் மீனா என்கிட்ட சொல்லவே இல்லைங்கிறாரு செந்தில். என்னத்த சொல்றதுன்னு மீனா கேட்க, ஏன்னு செந்தில் கேக்குறாரு. இங்க நான் நேத்து வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்களே வந்தீங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு செந்தில பாக்க, சரி என்ன சொன்னாங்க என் அத்தை அப்படின்னு செந்தில் கேட்க, அதான் சொன்னேனே, துணி எடுக்க பணம் கொடுத்தாங்க பொங்கலுக்கு, அதான் வேண்டான்னு சொல்லிட்டேங்கிறாங்க மீனா. ஏன் மீனா, ஆசையா கொடுத்தாங்கன்னா வாங்கியிருக்க வேண்டியது தானே, ஏன் வேணான்னு சொல்றேங்கிறாரு செந்தில். ஆசையா கொடுத்தாலும் அப்பாவுக்கு தெரியாம கொடுத்தாங்க, என்னை எப்படி வாங்கிக்க சொல்றீங்க? அப்பா அம்மா ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்து இங்க எல்லார்கிட்டயும் பேசி சீர் வச்சு கொடுத்துட்டு போனாதானே உங்களுக்கும் மரியாதை, அதானேங்க எனக்கும் சந்தோஷம். ஆனா அப்படி ஒரு நாள் வரும்னு எனக்கு தோணலங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வருத்தத்தோட பாத்துட்டு இருக்க, ஏய் என்ன மீனா இப்படி சொல்லிட்ட, அதெல்லாம் கண்டிப்பா வந்துரும், அடுத்த வருஷம் பொங்கலுக்குள்ள கண்டிப்பா நான் கவர்மெண்ட் வேலையில சேர்ந்துருவேன். என்னடா இவன் இதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கானேன்னு பாக்குறியா, கண்டிப்பா நான் சேர்ந்துருவேன் மீனா. அப்புறம் பாரு, உங்க அம்மா அப்பா சந்தோஷமா தீபாவளி சீரு, கார்த்திகை சீரு, தைப்பொங்கல் சீரு அப்படின்னு செந்தில் சொல்லிட்டே போக, ஏங்க இருங்க இருங்க இருங்க, தீபாவளி பொங்கலுக்கு ஓகே, தைப்பூசத்துக்கெல்லாம் சீர் வேணுமா உங்களுக்கு அப்படின்னு மீனா கேட்க, அது வேணும்லாம் இல்ல, கொடுத்தா வாங்கிக்கலாம்ல, ஏன் வேண்டாம்னு சொல்லணும் அப்படின்னு செந்தில் சொல்ல, ஆசைதான் அப்படின்னு செந்திலோட கன்னத்துல ஒரு குத்து குத்துறாங்க மீனா. எனக்கு சீர் செனத்தி எல்லாம் ஒண்ணும் வேணாங்க, என் அப்பா என்ன, இல்ல இல்ல நம்மள முழுசா ஏத்துக்கிட்டு நம்ம கிட்ட பேசினா மட்டும் போதும் அப்படின்னு மீனா சொல்ல, பேசுவாங்க மீனா, கண்டிப்பா பேசுவாங்க, நான் கவர்மெண்ட் வேலைக்கு போன உடனே கண்டிப்பா உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. ஒருவேளை எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கலன்னு வச்சுக்கோயேன், நான் இன்னொரு பிளான் கூட வச்சிருக்கேன்னு வழியிறாரு செந்தில். என்ன பிளான் அதுன்னு ஆராய்ச்சியா மீனா கேட்க, அது சூப்பர் டூப்பரான ஒரு பிளான், வாழ்க்கையில ஒரு முக்கியமான தருணம் அது, ரொம்ப தேவை அது அப்படின்னு செந்தில் சொல்ல, அப்படியா என்னன்னு பாக்குறாங்க மீனா. அது ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து அவங்க கையில குடுத்துட்டோம்னு வச்சுக்கோயேன், அவங்க நம்ம கிட்ட பேசிதானே ஆகணும், எப்படி என் ஐடியா ஓகேவான்னு செந்தில் டன் டன்னா வழிய
ஐயோ! இததான் இவ்வளோ நேரம் பொழப்பு கேட்டு பார்த்துட்டு இருந்தேனா? அப்படிங்கிற மாரி ஒரு பார்வ பார்த்துட்டு எழுந்திருக்கிறாங்க மீனா. "ஏய் ஏய் உட்காரு மீனா. எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். பதிலே சொல்லாம நீ பாட்டுக்கு எழுந்திருச்சு போயிட்டு இருக்க." அப்படின்னு செந்தில் கேட்க, "ஏங்க வாய கிளறாதீங்க." அப்படின்னு மீனா சொல்ல, "பரவால்ல சொல்லுங்கிறாரு செந்தில். "இதோ இப்ப சொல்லிடுறேன்." அப்படின்னு கன்னத்துல நறுக்குன்னு ஒரு குத்து குத்திட்டு, மீனா எந்திரிச்சு போக, வலியோட கன்னத்துல கைய வச்சுட்டு, "அடியேய் அடியேய் இந்தாடி குழந்தை பெத்துக்கிறது சிறப்பான ஐடியா தானே. இதுக்கு ஏன் இவ மூஞ்ச காட்டிட்டு போறா?" அப்படின்னு திகைச்சு போய் பார்த்துட்டு இருக்காரு செந்தில். எந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃபிரெண்ட்ஸ்.